நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் பொதுவாக உங்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களோட லட்சியத்தை நீங்கள் முழுமையாக அடைய முடியும். உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாராட்டப்படுவீங்க. அதாவது நீங்கள் செய்கிற வேலைக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். அலுவலக நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களோட எல்லா முயற்சிகளுக்குமே உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஒரு துணையாக இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன முதலீட்டில் தொழில் தொடங்குறது ரொம்பவே சிறப்பாக அமையும். சரிங்களா? இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய அளவில் இந்த கூட்டு தொழிலெலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஈடுபட வேண்டாம். திருமணமானவர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் தானாக சரியாகிடும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களோட குடும்ப உறவுகள், அதாவது குடும்ப வாழ்க்கை, இதிலெல்லாம் எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்கள் அதாவது காதலிக்கிறீங்க யாராச்சும் ஒருத்தரை அப்படின்னா, உங்களோட லவ் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு நல்ல ஒரு உறவு, அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கும். உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட புது புது டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. காதலர்கள் உங்களோட உறவில் மூன்றாவது நபர்களை ஈடுபடுத்துறது ரொம்ப தப்பு. தேர்ட் பர்சனை கொண்டு வந்தாலே கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இருக்கிறது மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனையை மறந்து அனுசரணையாக நடந்துக்கிட்டாலே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெற்றோர்கள்கிட்ட உறவு ரொம்பவே அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்க போகுது. பெரியவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்பவே அன்போடவும் அக்கறையோடவும் இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்டேயும் சரி, நண்பர்கள்கிட்டேயும் சரி, உங்களோட உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே உங்களை மதிக்கக்கூடிய அளவில் உங்களோட வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். சரிங்களா? மேஷ ராசிக்காரர்கள் உங்களோட திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் காணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் சுக்கிர பகவானை வணங்குறது ரொம்பவே சிறப்பாக கொடுக்கும், ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கான ஜனவரி மாத நிதி நிலைமை பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சராசரியான நிதி நிலைமை உங்களுக்கு இருக்க போகுது. லாபமும் அதிகமாக இருக்காது, நஷ்டமும் அதிகமாக இருக்காது, ரெண்டுமே சமமாக இருக்க போகுது. சரிங்களா? அதாவது வரவு செலவு ரெண்டும் சமமாக இருக்க போகுது. உங்கள் கையில் இருக்க பணத்தை ரொம்பவே சிறப்பாக நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனால் அது தேவையில்லாத செலவில் தான் முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே உங்களோட நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட ஆதரவோடு நீங்கள் இன்னுமே உங்களோட நிதி நிலைமையில் மேம்படுவீங்க. மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறத பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தேவையில்லாமல் செலவு செய்கிறது ரொம்பவே தப்பு. அதனால் கடன் கொடுக்கும்போது யோசித்து கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தில் பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்குமா இல்லையான்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு தொழில் தொடங்கணுன்னாலும் அது வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்கள். சரிங்களா? அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதத்தில் உங்களோட நிதி நிலைமை மேம்படணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா புதன் பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஜனவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களோட உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட உத்தியோகத்தில் நல்ல பலனை கொடுக்க போகுது. உங்கள் கோவொர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சக ஊழியர்கள், அவங்களுமே உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் செய்வாங்க. அவங்களோட சப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய அவார்ட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஐடிஎஸ் இந்த மாதிரி செக்டாரில் வேலை செய்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு பொதுவாக மேலதிகாரிகள் கிட்ட இருந்து ஒரு சில சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரிய
அளவில் இல்லை, சின்ன சின்ன தொல்லைகள் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட வேலையில் கவனமாக இருந்தாலே அவங்க எதுவுமே உங்களை சொல்ல போகிறதில்ல. ஸோ வேலையை கவனமாக செய்யுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கிறதுல கொஞ்சம் பொறுமை வேணும். இப்பயே வேணும், எனக்கு இப்பயே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேலிடத்துக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருந்தீங்கனாலே உங்கள் ஒர்க்குக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஊடகம், சினிமா இந்த மாதிரி துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சலுகைகளோட ஒரு ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எடுக்கிற கேஸஸில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் பின்னாடி உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கிடைக்கும். அதாவது நீங்கள் கேஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. அதன் மூலயமா நல்ல ஒரு லாபம் இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு வேலை செஞ்சிங்கனாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வருவீங்க. சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களால் கண்டிப்பாக வர முடியும். உங்களோட உத்தியோகத்தில் மேன்மை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சனி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்ததாக ஜனவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களோட தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் சின்ன முதலீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே டைமில் பல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். சின்ன முதலீட்டில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நல்லா யோசித்து அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் கூட்டு வியாபாரத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதத்தில் அதை தொடங்க வேண்டாம். அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மொத்த முடிவையும் நீங்களே எடுங்க. அதாவது தேர்ட் பர்சன் ஒருத்தர் டிசைட் பண்ணி அவங்க சொல்கிறது கேட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எது செஞ்சிங்கனாலும் நல்லா தெளிவாக யோசித்து உங்களோட விருப்பப்படி செய்யுங்க. ஓகேங்களா? இந்த மாதத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபம் இருந்தாலுமே ஒரு சிலருக்கு நிறைய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண பாருங்கள். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணுறதை பொறுத்த அளவுக்கு தான். ஓகேங்களா? பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் கிடைக்கலன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. அதனால் சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுவுமே உங்களோட பிஸ்னஸ்க்கான ஒரு லெசன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்த ஜனவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கான ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இருக்க போகுது. மேஷராசியை சேர்ந்தவர்களோட குழந்தைங்களோட ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நல்ல ஒரு அமைதியான மனநிலையோட சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களை நீங்கள் புத்துணர்ச்சியாக நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கணும், எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு சிலருக்கு வயிற்றுக்குள்ளே அரிப்பு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்றில் அரிப்பு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகள்லாம் சாப்பிட்றத தடுத்துட்டு வீட்டில் சமைச்ச ஃபுட்டாக சாப்பிடுங்க. கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. உங்களோட ஆரோக்கியம் மேம்படணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா புதன் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மேஷ ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியை சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் படிப்பீங்க. நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட கல்வியின் மூலயமா நிறைய சிறப்பான விஷயங்களை செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து போட்டித் தேர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி 10th 12th 11th பசங்கள்லாம் பொதுத் தேர்வுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி, உங்களோட கல்வியில் கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. இந்த ஒரு எக்ஸாம்னால் இதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதெல்லாம் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து உங்களோட ஆசிரியர்களோட உதவியோட நல்லா படிச்சிங்கன்னா, கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மதிப்பெண் கிடைக்கும். இதே போல் தான் காலேஜுக்கு போயிட்டு படிக்கிற பசங்களுமே கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களோட படிப்பின் தரமும் உயரும், நல்ல சிறப்பாகவும் வருவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் சந்திரன் பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
அடுத்ததாக இந்த ஜனவரி மாதத்தில் சுப தேதிகள் அசுப தேதிகள் என்னன்றதை பார்த்துடலாம். ஜனவரி மாதத்தோட சுப தேதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6, 8, 9, 10, 12, 13, 15, 16, 17, 19, 20, 22, 23, 24, 27, 29, 30, 31 இதெல்லாம் சுப தேதிகள். அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 11, 14, 18, 21, 25, 28 இதெல்லாம் அசுப தேதிகள். சுப தேதியில் உங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக தொடங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா அப்போ செய்யுங்க. அசுப தேதியில் கொஞ்சம் தள்ளி வைங்க, அவ்வளோதான். இந்த மாதத்தோட பலனை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட மேஷ ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.